கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பல டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்றாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு புது கேட்டகரி ஆஃப் ஃபண்டு வந்திருக்கு, ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு. ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபண்டில் போடலாம், இல்லை எந்த டைப் ஆஃப் ஃபண்டை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ முதல்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து புரிய வைக்கிறதுக்காக, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் திரும்ப சொல்லிடுறேன். ஆக்டிவ் ஃபண்டுன்றது என்னென்னா, ஒரு ஃபண்டு மேனேஜரோட ஒரு ஃபண்டோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட். அதாவது வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனோட தான் வந்து அந்த ஃபண்டு வந்து ஆக்டிவாக நடக்கும். அதாவது வந்து போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் எல்லாம். ஸோ அதை வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் வந்து ஆரம்பித்த காலத்திலேருந்து கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலான ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை தான் பாசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசிக்காக வந்து ஆல்ரெடி ஒரு நிஃப்டி, ஒரு சென்செக்ஸ், ஒரு மிட் கேப் அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அந்த இண்டெக்ஸ்லேயே நான் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த இண்டெக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட நீடு இருக்காது. ஸோ அந்த இண்டெக்ஸ்குள்ளே எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை பேசிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் இருக்காது. அதனால தான் இதை வந்து பேசிவ் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது, இப்போ புதுசாக ஸ்மார்ட் பீட்டான்னு ஒரு ஃபண்டு வந்திருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பீட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் ஃபண்டில் ஒரு ஆக்டிவாக எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது. அதாவது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு ரூல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது ரூல் பேஸ்டுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இண்டெக்ஸ்ன்னே எடுத்துப்போமே, ஒரு பேசிவ் ஃபண்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த இண்டெக்ஸ்குள்ளேயே வந்து எல்லா செக்டரும் இல்லை எல்லா ஸ்டாக்கும் வந்து ஒரே நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணாது. அப்போ அதெல்லாம் நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அவாய்ட் பண்ணனா என்னால் வந்து பெட்டர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியுமானா அதை பண்ண முடியும். அப்போது அதை பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் போடலாம்? அப்போது எனக்கு வந்து அந்த சில செக்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகாமல் இருக்கலாம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் மேபி நெக்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு வளராமல் இருக்கலாம். அப்போ அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணணும்? அதுக்கு நான் வந்து ஒரு ஃபில்டர் போடலாம். இல்லை வந்து எந்தெந்த கம்பெனியோட பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் வச்சு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ ஃபில்டரை போடலாம். அப்போ இந்த மாதிரி ஃபில்டரை போட்டோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கோ அந்த செக்டரோ இல்லை ஸ்டாக்கையோ வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிஷன். பேசிவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதை பேசிவ்னு சொல்லுவோம். பேசிவோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன்னு சொல்லலாம். அந்த அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் ஒரு ரூல் பேஸ்டு போட்டிருக்கோம். ஸோ எந்தெந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இதில் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்றதுக்காக வந்த டைப் ஆஃப் ஃபண்டு தான் வந்து ஸ்மார்ட் பீட்டா. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட், பேசிவ் ஃபண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ராக் ரெக்கார்டு இந்தியாவில் கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ தான் ஸ்லோவாக வந்து 5 வருஷம் 7 வருஷம் கம்ப்ளீட் ஆன ஃபண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 2-3 வருஷத்தில் தான் நிறைய பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஸ்மார்ட் பீட்டாவை பார்க்கும்போது இது அதை விட ரொம்ப புதுசான ஒரு டைப் ஆஃப் ஃபண்டு. அதுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கானா ட்ராக் ரெக்கார்டு கிடையாது. ஆனால் பேக் டெஸ்டட், அதாவது இந்த ஃபண்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலோ இந்த ரூலை வச்சு அப்ளை பண்ணியிருந்தோன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு அந்த பேக் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிவோட பெட்டராக பண்ணுற மாதிரி தான் வந்து டேட்டா வந்து சஜஸ்ட் பண்ணுது. பட் ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது டைம் தான் ஆன்சர் பண்ணும். இப்போ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது ஆக்டிவாக பேசிவாக இல்லை ஸ்மார்ட் பீட்டாவான்னு நீங்கள் வந்து சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவில் எல்லா டேஸ்ட்டையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதாவது எல்லா ஸ்டைல்ஸையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் மூலமாக சம்பாரித்தாலும் சந்தோஷம் தான், ஸ்மார்ட் பீட்டா மூலம் சம்பாரித்தாலும் சந்தோஷம் தான். ஸோ அதனால் இந்த ஸ்டைல் பயஸ்குள்ளே நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்டராக மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு சைஸபிள் போர்ஷனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது.
பட் ஆனால் டோட்டலாக நான் வந்து ஆக்டிவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இல்லை டோட்டலாக வந்து நான் ஸ்மார்ட் பீட்டாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ற ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணம் வந்து எங்கேருந்து சம்பாதிச்சாலும் பணம் தான். ஸோ அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜின்றதை விட எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனாலும் நான் பணம் சம்பாதிக்கணுன்றது தான் என்னுடைய முக்கிய கேள்வியாக இருக்கணும். அப்போது இதை அவாய்ட் பண்ணலாமா அதை அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறத விட இதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதை ஆட் பண்ணனா என்னுடைய ரிஸ்க் எந்த அளவில் குறையும், இதை ஆட் பண்ணனா எனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டரோட அதாவது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பயஸ் கம்மியாகும் அப்படின்னு யோசித்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்கன்னா எந்த டைமில் எது எப்படி பண்ணாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னில் வந்து காம்பவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட் எப்போவுமே சைக்கிளில் தான் பிஹேவ் ஆகும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். மார்க்கெட் சைக்கிளில் பிஹேவ் ஆகும் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக புரியணும்னா எல்லா நேரத்துலையுமே ஒரு எக்கானமி நல்லா பண்ணிகிட்டு இருந்தால் கூட எல்லா செக்டரும் ஒரே நேரத்தில் நல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கோவிட் எக்ஸாம்பிள் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இதை புரிதலுக்காக திரும்ப சொல்கிறேன். இந்த கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி இருந்தது. அதாவது வந்து எந்த ஒரு கம்பெனியுமே திறக்க முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு மூடு விழா மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியடில் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துலையும் சில செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த ஃபார்மா ரிலேட்டட் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிடச்சிது. அதே மாதிரி ஐடி ரிலேட்டட் இன்றைக்கி நம்ம பண்ணுற பல விஷயங்கள் ஒரு கோவிடுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு அவைலபிளாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலை. ஆனால் கோவிட் வந்த உடனே திடீர்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு மாற வேண்டிய சூழல் வந்தது. அப்போ அதுக்கேற்ற நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிது. இன்ஃபேக்ட் நமக்கு ஞாபகம் கூட இருக்கும், இந்த 2020 கோவிட் டைமில் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க ஆர் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே திடீர்னு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டது, திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஃபோன் தேவைப்பட்டது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி லேப்டாப் வந்து மார்க்கெட்டில் இல்லாத அளவுக்குலாம் போச்சு. ஏன்னா திடீர்னு நம்ம வந்து ஃபிசிக்கல்லேருந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு டைமில் எக்கானமி நல்லா பண்ணாலும் எல்லா செக்டரும் நல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போது இந்த ஸ்டைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா ஸ்டைலுமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஒரு ஸ்டைலுக்கும் ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் சில நேரம் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவார், சில நேரம் இண்டெக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பீட்டா வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் ஐடியலி ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் பீட்டா இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரீசனபிளாக நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சண்டைக்குள்ளே போயிடாதீங்க, ஆக்டிவ் பெட்டரா பாசிவ் பெட்டரா அப்படின்னு. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் வேறு ரிசல்ட்டு தான் வரும். போன வருஷம் ஆக்டிவ் நல்லா பண்ணிச்சுன்னா இந்த வருஷம் ஆக்டிவ் போய் பண்ணனா இந்த வருஷம் ஆக்டிவ் நல்லா பண்ணாமல் இருக்கலாம். அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா பண்ணிச்சுன்னு இண்டெக்ஸில் போனோன்னா இண்டெக்ஸ் நல்லா பண்ணாமல் போகலாம். ஸோ அதனால் இந்த குழப்பத்துக்குள்ளே போய் மாட்டி பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு அலோகேஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேபி ஒரு 60-70% ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 10-20-30% டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய பணம் வந்து வருஷம் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எதுலேருந்து நான் ரிட்டர்ன் ஆர் எது வந்து பெஸ்ட்டுன்ற கொஸ்டின்குள்ளே போய் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவும் உங்கள் கார்பஸும் பில்ட் ஆகிட்டே போகும். ஸோ சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வர வீடியோக்களில் அதுக்கு உண்டான பதில்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.